Hi, I'm Satyaved Rajan. I'm from Hindustan College of Science and Commerce, BSc செகண்ட் இயர் படிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஒரு புக் ரிவ்யூ பண்ண போகிறேன். அந்த புக்கோட பேர் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் பை ஜெஃப் கெல்லர். ஸோ இந்த ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ இந்த புக்கில் உங்கள் ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுறதுனால எப்படி உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் 12 சாப்டர் இருக்குது. ஸோ அந்த 12 சாப்டரை எனக்கு புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் சாப்டரில் ஆட்டிடியூட் வந்து ஒரு விண்டோமான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு விண்டோவிலேருந்து எப்படி நீங்கள் அவுட் சைட் பார்க்குறீங்களோ அது போல தான் உங்கள் ஆட்டிடியூடுமே. உங்கள் ஆட்டிடியூடை பாசிட்டிவாக வச்சு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டே உங்களுக்கு பாசிட்டிவாக தெரியும். அதுவே நெகட்டிவாக வச்சு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டே உங்களுக்கு நெகட்டிவாக தான் தெரியும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பேர் போனாங்க. ஒருத்தர் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட, இன்னொருத்தர் நெகட்டிவ் ஆட்டிடியூட. 2 பேர்த்துக்குமே கொடுக்கக்கூடிய ஃபுட், கொண்டு வர சர்வர் எல்லாருமே ஒன்று தான். அதே மாதிரி டைமிங்கும் ஒன்று தான். பட் பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் இருக்கிறவர் அது எல்லாத்தையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறாங்க, அவருக்கு ஒன்றுமே ஆகலை. பட் அதுவே நெகட்டிவாக இருக்கிறவர் வந்து எனக்கு வர ஃபுட்டு தான் இவ்வளோ லேட் ஆகுது, எனக்கு வரது தான் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்குது அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறாரு. ஸோ அதுவும் போல தான் உங்கள் லைஃப்லையுமே நீங்கள் ஒரு பாசிட்டிவாக எடுத்து எந்த விஷயத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு பாசிட்டிவாக தெரியும். அதே போல் நெகட்டிவாக எடுத்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் தெரியும். ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க இந்த ஃபஸ்ட் சாப்டரில். ஆட்டிடியூட் இஸ் ஒரு விண்டோ ஆஃப் டு see the world. பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சு பாருங்கள், இந்த உலகமே உங்களுக்கு அழகாக தெரியும். செகண்ட் சாப்டரில் ஹியூமன்ஸ் ஆர் மேக்னெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். பொதுவாக யூனிவர்சல் லான்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதை மனதார பிலீவ் பண்ணுறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுக்கு இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, எது உங்கள் கோல், அதை எதை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் பிலீவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை தெரிய வரும். ஸோ அதை தான் செகண்ட் சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஒரு 2 ஃபாலோ பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ் காலையிலையோ இல்லை நைட்டோ புக் படிக்கணும். அந்த புக்கு எந்த புக்கு வேணால் இருக்கலாம். உங்களை மோட்டிவேட் பண்ணுற புக்காக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் புக்காக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். பட் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோன், அதை பார்க்குற ரீல்ஸ், இல்லை கேட்குற பாட்டு, இந்த மாதிரி இதில் வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், மோட்டிவேஷ்னல் சவுண்ட்ஸ், மோட்டிவேஷ்னல் ஆடியோஸ் கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் அது இம்பேக்ட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப் சேஞ்ச் ஆகும். உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் சாப்டரில் பிக்சர் யுவர் வே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ அதை விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஸ்போர்ட்ஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அந்த காம்படிஷனில் ஜெயிக்க போகிறாங்க, எப்படி வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு முன்னாடியே விசுவலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி விசுவலைசேஷன் பண்ணுறப்ப உங்களால் ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும். ஸோ அதுக்கு நல்லா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முதல்ல நீங்கள் என்ன ஆக போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு விசுவலைசேஷன் உங்களுக்கு வந்து ஆகணும். அப்படின்னா தான் உங்களால் எந்த நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்களோ அது ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்பீக்கர்கிட்ட, அதாவது ஒரு சிங்கர்கிட்ட இந்த மாதிரி ஸ்டேஜில் நிற்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் வருவீங்கன்னு முன்னாடி எதிர்பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்ன பதில் என்னென்னா, நான் 5 வயசில் இருக்கப்பயே இதை நான் பிலீவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் நான் நினச்சி பார்த்துருக்கேன், விசுவலைசேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரியான உங்களுக்கு நீங்கள் என்னவோ அச்சீவ் பண்ண போகிறீங்க, எந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்களோ அது சம்மந்தமாக நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படி விசுவலைசேஷன் பண்ணி பார்த்தா தான் அது இம்பேக்ட் ஆகும் ரியல் லைஃப்லேயும். ஃபோர்த் சாப்டரில் மேக் எ கமிட்மெண்ட் அண்ட் டு கெட் த மவுண்டைன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த கமிட்மெண்ட்டை சீக்கிரம் முடிக்க பார்க்கணும். ஸோ அப்படி முடிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எச் ஆகும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்படி கமிட்மெண்ட்டை பண்ணி அதை ஃபினிஷ் பண்ணுவீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது போல் தான் உங்களோட கோலையும் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ முதல்ல ஒரு சின்ன கமிட்மெண்ட்டை மேக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்காக ஒர்க் பண்ணுவேன், அந்த கமிட்மெண்ட்டை முடிங்க. இந்த மாதிரி சின்னதாக பண்ண உங்கள் கமிட்மெண்ட் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகும். அதே போல் உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 6th சாப்டரில் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ, எந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரியான வேர்ட்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக தாட்ஸ், பிலீஃப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் அண்ட் இன்டு த ரிசல்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க. தாட்ஸ், பிலீஃப்ஸ், வேர்ட்ஸ், ஆக்ஷன், ரிசல்ட் அது சொல்லியிருப்பாங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வேர்ட்ஸாக மாறும், இந்த வேர்ட்ஸ் ஆக்ஷனாக மாறும், இந்த ஆக்ஷன் ரிசல்ட் கொண்டு வரும். ஸோ உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் அதை சொல்ல ஆரம்பிக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, பொதுவாக பாசிட்டிவ் பீப்புள்ஸ் கிட்ட இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நீங்கள் உங்கள் கோல்ஸை பற்றி பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவையானது ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஸோ உங்கள் வேர்ட்ஸ் என்ன பேசுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் லைஃப்லையும் இம்பேக்ட் பண்ணும். ஸோ வேர்ட்ஸ் நல்ல வேர்ட்ஸாக பேசுங்க, உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 7th சாப்டரில் ஹவ் ஆர் யூ ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, பொதுவாக உங்களை பற்றி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நார்மலாக லைஃப் போர் அடிக்குது, நல்லா இல்லை ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவீங்களா? பட் இனிமேல் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கேன், சூப்பராக இருக்கேன், டெரிஃபிக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிகாஸ் த பாசிட்டிவ் ஹேட்ஸ் மோர் பவர்ஸ். அதாவது பொதுவாக நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அதான் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறப்ப நீங்கள் டெரிஃபிக்காக இருக்குன்னு சொன்னால் மட்டும்தான், நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் ரியல் லைஃப்லையும் இம்பாக்ட் ஆகும்.
பொதுவாக நீங்கள் நல்லா இருக்கீங்க, ஃபென்டாஸ்டிக்காக இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் அதுக்காகவே நீங்கள் ஒர்க் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுவீங்க. ஸோ வேர்ட்ஸ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ இனிமேல் யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக் டெரிஃபிக்காக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களோட லைஃப் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி உங்கள் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கு எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மாதிரியான யோசிக்கவே முடியும். 8th சாப்டரில் ஸ்டாப் கம்ப்ளைனிங் சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாக எந்த ஒரு தப்பு நடந்தாலுமே அதை நம்ம மற்றவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பட் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாமல் நீங்கள் அதை ஒத்துக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் பண்ண தப்பாக இருந்தால் அது நீங்கள் பண்ணீங்கன்னு ஒத்துக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு தப்பை ஒத்துக்கிறனால உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் சரி, உங்களோட வேல்யூவும் சரி இன்க்ரீஸ் தான் ஆகும். எந்த ஒரு இதுலேயுமே குறையாது. அதே போல் கம்ப்ளைண்டிங் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் உங்களால் நிறையா இதுக்கு போக முடியும். ஸோ நிறைய அச்சீவ் பண்ண முடியும். 9th சாப்டரில் பார்த்தீங்கன்னா அசோசியேட் வித் பாசிட்டிவ் பீப்புள். அதாவது நீங்கள் ஒரு பெரிய கோல் வச்சுருக்கீங்க. பட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கு சம்மந்தமான பீப்புள்ஸ், பொதுவாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட நீங்கள் அசோசியேட் பண்ணி அவங்ககிட்ட இருந்து நாலேஜ் நீங்கள் கெயின் பண்ண மட்டும்தான் உங்களால் உங்கள் கோல் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது போல் தான் நீங்கள் எப்படி எந்த பசங்களோட சேர்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகும். பொதுவாக ஸ்கூல் டைமில் நல்லா படிக்கிற பசங்களோட சேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் படிக்கணுன்றதுக்காக மட்டும் இல்லை, ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்களோட மைண்ட் தாட்டும் உங்களோட மைண்ட் ப்ராசஸரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுவே படிக்காதவங்க கூட சுற்றுனீங்க அப்படின்னா அவங்க எப்படி இருக்காங்க, ஸோ அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் உங்களுக்குமே வரும். ஸோ அதனால் பொதுவாக நீங்கள் என்ன ஆக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பசங்களோட இல்லை அதுக்கேற்ற மாதிரி பீப்புள்ஸோட அதுக்கேற்ற ஏற்கனவே அச்சீவ் பண்ணவங்களோட நீங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் உங்கள் கோலை. அதை தான் இந்த சாப்டரில் சொல்லியிருக்காங்க. 10th சாப்டரில் ஃபியர் பற்றி சொல்லியிருப்பாங்க. பொதுவாக நிறையா பேருக்கு எல்லாருமே ஃபியராக இருக்கும். மேடையில் வந்து பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை பசங்களோட சேரதாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை பண்ணுறப்ப நிறைய ஃபியர் வரும். பட் அந்த ஃபியர் எல்லாமே உங்கள் சக்ஸஸை ஹெல்ப் பண்ண போகிற ஒரு டூல் தான். ஸோ இங்கே வந்து ஃபியர் வந்து எதுவுமே கிடையாது. ஃபியர் அன்டில் நீங்கள் எது பண்ணாமல் இருக்கீங்களோ அது வரைக்கும் தான் அந்த ஃபியரு. ஸோ ஒரு விஷயத்தை பண்ண ஆரம்பிங்க, அது ஃபியர் எவ்வளோ கொண்டு வருதோ அந்தளவுக்கு உங்கள் சக்ஸஸை மறைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த ஃபியரை நீங்கள் உடச்சிட்டு சக்ஸஸ்குள்ளே ஈஸியாக போக முடியும். ஸோ அதுக்கு அந்த ஃபியரை நீங்கள் வந்து உடச்சிட்டு அதை பண்ண ஆரம்பிக்கணும். பொதுவாக பெரிய இடத்துல இருப்பாங்க, பெரிய சக்ஸஸ் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே அந்த ஃபியர் வந்திருக்குமானா கண்டிப்பாக வந்திருக்கும். பட் அந்த ஃபியரை நீங்கள் எப்படி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கான சக்ஸஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த ஃபியரை எதிர்த்து பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த ஃபியர் வந்து பயந்து போயிடும். அதனால தான் உங்களால் ஒரு சக்ஸஸ் அந்த உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். 12th சாப்டரில் நெட்வொர்க்கிங் டு கெட் ரிசல்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த 12 சாப்டருமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா நெட்வொர்க்கிங் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு கோல் அச்சீவ் பண்ண போகிறீங்க, அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் இதுக்காக ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெட்வொர்க் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணாலே போதும். அதாவது இந்த புக்கு எழுதினப்ப ஜெஃப் கெல்லர் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் எழுதினார். பட் இந்த புக்கு எழுதினதுக்கப்புறம் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இந்த புக்கை படித்த ஒருத்தர் ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு ஃபோன் பண்ணி ஸோ இந்த மாதிரியான புக்கு நல்லாயிருக்கு, என் லைஃப் ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு நிறையா சொல்லி அவருக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நிறைய விதத்தில் மேஜிக்காக இவருக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அது போல தான் நீங்கள் ஒரு நெட்வொர்க்கை வந்து க்ரியேட் பண்ணி ஒரு சர்வீஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹெல்ப் ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக அந்த நெட்வொர்க்கிங் கெட் ரிசல்ட் இந்த சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த 12 சாப்டருமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணி இந்த 12 சாப்டரில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை உங்கள் லைஃப்பில் இம்பாக்ட் பண்ணுங்கள். உங்கள் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, அந்த புக்கு ஃபுல்லாகவே பெரிய ஆத்தர்ஸோட நெப்போலியன், அலெக்சாண்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி பெரிய ஆத்தர்ஸோட கோட்ஸ் கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு கோட்ஸ் படிக்கிறப்போ எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்க்கு ரொம்பவே இம்பாக்ட் கொடுக்கும் இந்த புக்கு. ஸோ இந்த புக்கு படிச்சதுக்கப்புறம் என்னோடய ஆட்டிடியூட் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் லைஃப்லேயுமே நிறைய மேஜிக்ஸ் நடந்திருக்கு. இந்த புக்கு படித்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நிறைய மேஜிக்ஸ் நடக்கும். ஸோ இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னோட ஆல் தி பெஸ்ட்.